கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த ஜெபம் பண்ணுகிற சூழலில் மிக முக்கியமானது எதுன்னு சொன்னால், ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்குது, ஒரு ஐக்கியம் இருக்குது. அந்த உறவை உணரணும், ஐக்கியத்தை அனுபவிக்கணும். தேவனுக்கும் நமக்கு ஒரு உறவு இருக்குங்கிறத உறுதிப்படுத்தணும். ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, நமக்கு நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், தேவைகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறோன்னா, கொஞ்சம் டைம் இருந்தால் அந்த டைமுக்குள்ளே நமக்கு என்ன தேவையோ அதையே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இதை செய்வீராக, இந்த பிரச்சனை தீர்ப்பீராக, இந்த வியாதியை குணமாக்குவீராக, இந்த கஷ்டத்தை விலக்குவீராக, இந்த ஆசீர்வாதத்தை தருவீராக, இந்த பொருளை வாங்க உதவி செய்வீராக, பிள்ளைகளுக்கு இந்த நல்ல காரியம் நடக்க பண்ணுவீராக, எல்லோரையும் நீர் பாதுகாத்து கொள்வீராக. அந்த மாதிரி நம்ம ஜெபம் முழுவதும் கொஞ்சம் நீங்கள் இந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வேலை கொடுக்கிறதான். இதை செய்யும், அதை செய்யும், அதை செய்யும், இதை செய்யும்னு சொல்லி நிறைய வேலை கொடுக்குறோம். அந்த வேலையை அவர் செய்கிறத தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஜெபம்னு சொல்கிறவல்ல, ஆண்டவருக்கு நிறைய வேலை கொடுக்கறதில்ல, ஐக்கியம் கொடுக்கணும். ஐக்கியம் கொடுக்கணும் என்னன்னா, நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட போகிறீங்கன்னா ஒரு பெட்டிஷன் கொடுப்பீங்க. அந்த பெட்டிஷனை கேட்டு அவர் என்ன பண்ணணும், ஒரு வேலை செய்யணும். ஒரு அதிகாரிகிட்டத்தில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விண்ணப்பம் பண்ணுறீங்கன்னா அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர் வேலை செய்யணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு சர்வீஸ் சென்டரில் போயிட்டு உங்களுக்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் சொல்கிறவங்கள அவங்க அந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ண அந்த சேவை உங்களுக்கு செய்யணும். இதெல்லாம் சேவை செய்கிறது, வேலை செய்ய தூண்டுவது. ஆனால் நீங்கள் உங்களுடைய நெருங்கின உறவினிடத்தில் போகும் பொழுது, க்ளோஸ் ரிலேட்டிவ்கிட்ட போகும் பொழுது, இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ட போகும் பொழுது அவங்ககிட்ட என்ன பேசுவீங்க? அவங்ககிட்ட போய் இதை செய்வீராக, அதை செய்வீராக, அதை தருவீராக, இதை தருவீராக, அந்த பிரச்சனையும் கேட்டு இந்த பிரச்சனையும் இதே சொல்லி கொண்டு இருப்பீங்க. பிரச்சனைகளை சொல்லுவீங்க, உங்கள் நிலைமைகளை சொல்லுவீங்க, உங்களுடைய வாழ்க்கை சூழலை சொல்லுவீங்க. அதை கேட்டு ஒருவேளை அந்த நண்பர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா பண்ணலாம். அதே போல் ஆண்டவர்கிட்ட வரவில்ல, நமக்கு முதல் நோக்கம் எதுவாக இருக்கணும்னா, ஆண்டவரோடு நம்ம அனுபவிக்கிற உறவும் ஐக்கியம்தான். அந்த ஐக்கியத்தின் மத்தியில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய நிலைமையை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய சூழ்நிலை சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நமக்கு என்ன செய்யணுங்கிறத அறிகிறார். அதற்கு பதிலாக சிலர் பார்த்திங்கன்னா ஜெபத்தில் அதை ஜெபம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்வீராக, அதை இவ்விதமாகவே நடத்தி முடிப்பீராக, இவ்விதமாக உடைய நாமத்தில் கட்டளையிடுகிறேன், இப்பொழுது இப்பொழுது இப்பொழுதே அப்படின்னு ஒரே கமெண்ட் தான். அவரை வேலை செய்யறதுக்கு ரொம்ப கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஆண்டவர்கிட்ட தெரிவிப்போம். அதே நேரத்தில் நம்மை காண்கிற தேவன் நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றையும் காண்கிறாருங்கிற உணர்வோடு கொஞ்சம் அவரோட பேசும். நம்முடைய மன நிலைமைகளை சொல்லுவோம். மன நிலைமைன்னு சொல்கிற பொழுது நம்முடைய கஷ்டம் மட்டுமே நம்முடைய மனம் அல்ல, நம்முடைய வாழ்வில் இருக்கிற தேவைகள் மட்டுமே நம்முடைய மனநிலைமை இல்லை. நம்ம சுபாவத்தை பற்றி சொல்லலாம், நம்முடைய மனநிலையை பற்றி சொல்லலாம், நம்முடைய எண்ணத்தை பற்றி சொல்லலாம், நம்முடைய வாஞ்சைகளை குறித்து சொல்லலாம், வேதபூர்வமாக நமக்கு இருக்கிற கேள்விகளை சொல்லலாம், ஆண்டவரை குறித்து இருக்கிறதான நம்முடைய பலவிதமான வினாக்களை எல்லாம் எழுப்பலாம். எவ்வளவோ பேசலாம் ஆண்டவர்கிட்ட, எவ்வளோ காரியங்களை ஆண்டவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறது இல்லைன்னா இதெல்லாம் டைம் வேஸ்ட் நினைக்கிறாங்க. ஐயோ நம்ம வந்தோமா, நமக்கு இருக்கிற கொஞ்சம் நேரத்துக்குள்ளாடி நமக்கு அவசரமாக தேவையானதை சொல்லு. ஏன்னா நிறைய விண்ணப்பங்களை அங்கே ஆண்டவர்கிட்ட சொன்னால் தான் இவங்களுக்கு ஒரு திருப்தியே. அப்போ எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே படைத்து விடுங்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். உங்களுடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக ஊற்றி விடுனா உங்கள் இருதயத்தை காண்பீங்க. ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காண்பிக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துருவார். உங்கள் நிலைமைகளெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் சில நேரங்களில் நம்ம சில விண்ணப்பங்களை பண்ணாமல் விட்டு ஆண்டவர் பண்ணாமல் போயிடுவாரோ இல்லை. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அறிந்து கொள்வார். இப்போ அப்பா கூட பையன் பேசிகிட்டே இருக்கிறான், பேசிகிட்டே இருக்கிறவள அந்த பையனுக்கு என்ன வேணுங்கிறத அப்பா ஃபீல் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? அவன் அதைத்தார் இதைத்தார் அதை செய் இதை செய்யணும்னு சொல்கிறதுனால தான் செய்வாரா? நார்மலாக நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிற பொழுதே நமக்கு என்ன வேணுங்கிற அவர் செய்வாரா? அதனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது என்ஜாய் காட்ஸ் ரிலேஷன்ஷிப், தேவனுடைய உறவை அனுபவியுங்கள்.
எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபெலோஷிப் ஆஃப் காட். தேவனுடைய ஐக்கியத்தை நீங்கள் உணர வேண்டும், அனுபவிக்கணும். அந்த நேரத்தில் நிறைய விண்ணப்பங்களை சொல்லாமல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நம்ம இருதயத்தையே ஆண்டுகிட்டே வச்சுட்டோம், அப்படி பாதத்தில் வச்சுட்டோம், நமக்குள்ளே இருக்க எல்லாம் தெரியும். அந்த நம்பிக்கையோடு வாழுவோம், ஐக்கியத்தை கொடுப்போம், ஆண்டவருக்கு உறவை கொடுப்போம். எப்பொழுதும் விண்ணப்பங்களை மட்டும் கொடுத்து கொண்டு நிலைமையிலிருந்து விடுதலை அடைந்து உறவை அனுபவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.